இந்தியாவின் முதுகெலும்பாக விளங்கும் கிராமத்தை முன்னேற்ற செய்வதற்காக முழு மூச்சாக பாடுபடும் நியூஸ் 7 தமிழ் சேனலுக்கு என் வணக்கமும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நான் பரமத்திவேலூர் பகுதியிலிருந்து வரேன். என் கிராமம் நன்சைடார் கிராமம். மேட்டூர் அணைக்கு அப்புறம் காவிரி ஆற்றில் குறுக்க தடுப்பணை கட்டி வாய்க்கால பிரித்த இடம் ஜேடராபாளையம். அந்த ஆற்றினுடைய கடைமடை பகுதி கிராமத்தை சேர்ந்தவன் நான். எல்லா ஊர்லேயும் கழிவுநீர் சாக்கடை கவர்மெண்ட் டெண்டர் ஒதுக்குறாங்க. ஆனால் அந்த கழிவுநீர் சாக்கடையை சுத்திகரிக்கிறதுக்கு ஏதாவது டெண்டருக்கு தானே மக்களும் கேட்டதில்லை. சாக்கடை வேணுங்கிற அடிப்படை குடிமகனும் கேட்டதில்லை. அது எல்லாமே பல பேரூராட்சி மற்றும் கிராமத்தினுடைய அனைத்து சாக்கடையும் அந்த நீர்நிலையில் தான் கலக்குது. அந்த நீர்நிலை கடைசி எங்கள் பகுதியில் தான் முடியுது. எங்கள் கிராமத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்க 100க்கு மேற்பட்டவங்க இருக்காங்க. நானும் பல முறை கிராம சபையில் புகார் கொடுத்துருக்கேன், கலெக்டர் ஆஃபீஸில் புகார் கொடுத்துருக்குறோம். ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை. சுகாதாரமான குடிநீர் தர்றதில்லை. என்னுடைய கோரிக்கை என்னன்னா, நீர்நிலையை கெடுக்கக்கூடாதுன்னு இதே அரசாங்கம் தான் ஒவ்வொரு பள்ளி செவத்துலையும் பள்ளி மாணவர்கள்ட்டும் பாடப்பத்திலையும் சொல்லுது. ஆனால் அந்த அரசாங்கமும் ஆட்சியாளர்களும் அது யாராக தான் இருக்கட்டும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. சாக்கடைக்கு டெண்டர் ஒதுக்குற அந்த அரசாங்கமும் ஆட்சியாளரும் அந்த சாக்கடை சுத்திகரிப்புக்கு உண்டான எந்த ஒரு இதுவுமே இது வரைக்கும் எடுக்கிறது இல்லை. அதுக்கு உண்டான எந்த முயற்சியுமே செய்யறது இல்லை. என்னுடைய கோரிக்கை என்னன்னா, ஒரு கிராமம் அழிஞ்சதுன்னா அந்த நகரம் அலையும், அந்த நகரம் ஒட்டுமொத்த நாடே அழியுங்கிறது தான். நகரங்கிறது கிராமத்தில் இருந்தா வந்தது. ஆற்று நதி சமூகம் தான் வளர்ந்து நகர சமூகமாக மாறுச்சுன்னு வரலாறு சொல்லுது. அதனால எங்களுடைய கிராமம் அழிஞ்ச மாதிரி அனைத்து பகுதியுமே அழியும். அதனால நீர்நிலைகளை கெடுக்காமையும் ஒவ்வொரு கழிவுநீர் சுத்திகரிப்பு அனைத்து கிராமத்திலையும் வேணுங்கிறது என்னுடைய கோரிக்கை வச்சுக்கிறேன். நன்றி. நானும் இந்த நீர் பிரச்சனை தான் பேச போறேன். சேலம் மாவட்டம் ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டத்தில் இருந்தது தான் மேட்டூர் அணை. 1925 ஆரம்பிச்சா 1934 கட்டி முடிச்சாங்க. எந்த இதுமே ஏரி குளம் குட்டையில் பார்த்தோம்னா அது மதவு திறந்து விட்டாங்கன்னா உடனே அடிகரையில் இருக்கிற அந்த நிலத்துக்கு தான் பாசனத்துக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அப்படித்தான் எல்லா பக்கமும் மன்னர்கள் காலத்தில் கட்டினதுலேருந்து குடியானவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து கட்டின அந்த ஏரியில் உட்பட எல்லாமே முன்னுரிமை அதுக்கு தான் கொடுக்கணும். இந்த பாசனம் இங்கிருந்து டெல்டாவுக்கு தான் போகுதே தவிர நாமக்கல் சேலம் மாவட்டத்துக்கு பாசனத்துக்கு முன்னுரிமை கொடுக்கல. இப்பதான் 5 நதிகளுக்கு இணைக்கிறதுக்கு ஒரு சர்வே பண்ணி கொடுத்தாங்க. அது தொகை அதிகமாகுது அப்படிங்கிறதுனால பம்பிங் மூலமா சேலம் மாவட்டத்தில் 100 ஏரிக்கு இது பண்ணாங்க. அதே மாதிரி நாமக்கல் மாவட்டத்துக்கும் இங்கே இருக்கிற எல்லா ஏரிகளுக்கும் பம்பிங் மூலமா இணைக்கணும். பம்பிங்னா ஒவ்வொரு ஏரிக்கு கொண்டு போகணும் வேணுமோ, பைப் செலவு அதிகம் ஆகணும்னு யாரும் பயப்பட வேண்டியதில்லை. இப்போ கிட்டத்தட்ட கருமாபுரம் ஏரி இருக்கு அப்படின்னு விட்டோம்னா அது 7-8 ஏரி பாஞ்சிக்கிட்டு போய் அந்த வெள்ளவாரி வழியா போய் அப்படி திருமணி முத்தாறில் இணைஞ்சு மறுபடி காவேரிக்கே போயிடுது மிச்ச தண்ணி. அதனால உபரி நீரை கட்டாயமா இணைச்சு பம்பிங் மூலமா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா இதுக்கும் ஏரி இதெல்லாம் அனுப்பணும். அப்போ நிலத்தடி நீர் மேலே ஏறிடும். பஞ்சாயத்தில் வருஷம் போர் போட்டுக்கிட்டு அதுக்கு மோட்டர் மாட்டிக்கிட்டு அந்த செலவு கணக்கெல்லாம் எழுதிக்கிட்டு அதில் லூட்டிங் பண்ணிக்கிட்டு அந்த வேலைக்கெல்லாம் போக வேண்டியதில்லை. கவர்மெண்ட்டுக்கு அந்த பணமெல்லாம் மிச்சம் ஆகும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இதை நிறைவேற்றி கொடுக்கணும். இது தண்ணி இது உபரி நீர் எல்லாத்து ஜனங்களுடைய உயிர் நீர். இது உரிமை நீருங்கிற விவசாயிகளுக்கு. அதனால இதை நிறைவேற்றி கொடுக்கணும். நிலத்தடி நீர் மேலே வந்துடும். அப்புறம் இப்போ சொன்னாங்க வெட்டினரி மொபைல் வண்டி அங்கங்கே போயிட்டு வந்துட்டு இருக்கிறதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். அதில் ஸ்கேனிங் இருக்கணும், ஸ்கேனிங்கான டாக்டர் இருக்கணும். ஒவ்வொரு கிராமத்துக்கு என்ன பிரச்சனை, என்ன மாடல ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்க அங்கே நேரடியாக பார்த்து ஸ்கேனிங் பண்ணி அங்கேயே ஆப்ரேஷன் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணுற அந்த ஸ்கீம்லாம் கொண்டு அது பண்ணி கொடுக்கணும். அதாவது 2 மாடோட இல்லாத விவசாயி யாருமே இருக்க மாட்டாங்க. முந்தி அந்த காலத்தில் கொண்டாந்த அந்த கோபர் கேஸ் திட்டத்தை மறுபடியும் கொண்டு ஒவ்வொரு விவசாயிக்கும் மானியத்து மூலமாக அமைச்சு கொடுத்தோம்னா இந்த கேஸ் பிரச்சனையை கொஞ்சம் பர்சன்டேஜ் அதுலேருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட இது. அப்புறம் இந்த கிராம சபை கூட்டத்திலேருந்து எந்த இதுவுமே எடுக்கிறதில்ல, அதிகாரிகள் வர்றதில்லை அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. அதனுடைய ஃபாலோ அப்பும் இல்லை. இப்போ ஒரு இதில் கொடுத்தோம்னா மறுபடியும் என்ன ஆச்சு, அந்த இது ஃபைல் என்ன ஆச்சு, எங்கே போச்சு ஏதுங்கிறது யாருக்குமே
தெரியாது. மறுபடியும் நாமளும் போய் கேட்கறது இல்ல, அவங்களும் அதை படிக்கிறது இல்ல. ஏதோ வரவு செலவு கணக்கில் என்ன ஏமாத்து இது பண்ணியிருந்தாங்களா, நாம என்ன கணக்குங்கிறத யாரு போய் எடுத்து பார்த்தோம்? அந்த கணக்கு பைப்பு உருவாமையே மோட்டர் போகாமையே காயில் கட்டின கணக்கு எடுத்து அந்த செலவு வரவு செலவு கணக்கு தான் நடந்துகிட்டு இருக்குது. அதைத்தான் படித்து கையெழுத்து வாங்குறதுல குறியா இருக்காங்க நம்ம கிராம அதிகாரிகள். தமிழ் நியூஸ் தமிழுக்கு ரொம்ப நன்றி. நீருண்டு அமையாத உலகு, நீரை பற்றி பேசினேன், தப்பா எடுத்துக்காதீங்க, எல்லாரும் பேசிட்டீங்க. அதாவது 2016க்கு அப்புறம் நாமக்கல் மாவட்டம் வறட்சி மாவட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இது யாரும் சொல்லல. முதல்ல ரெண்டாவது சென்னை, சேலம், நாமக்கல் ரெட்டில் இருக்கு. நீரில் நிலத்தடி நீரில் ரெட்டில் இருக்கு. அது யாரும் பதிவு பண்ணல, அதையும் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து நீர் மாசுபாடு அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த அரசாங்கமும் அதிகாரிகளும் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை. குமரபாளையம் கிராம அந்த பகுதியில் இருக்கிறது சாய கழிவுகள் அதிகமாக நீரில் கலக்குது. அதிகபட்சமாக இன்னொரு முறைகேடு நடக்குது. என்னன்னா, காவிரி ஆற்றிலிருந்து விவசாயத்துக்கு நீர் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கருக்கு 20 லட்சம் 15 லட்சம் பணம் கட்டி அந்த விவசாயத்துக்காக பணத்தை கட்டி கொண்டுகிட்டு வராங்க. அந்த நீர் முறைகேடு செய்கிறாங்க, விவசாயத்துக்கு பயன்படுத்துறது இல்லை. இதையும் பதிவு செஞ்சு விரும்புகிறேன். ரெண்டாவது பொல்யூஷன் சொல்றாரு, அண்ணன் சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக பொல்யூஷன் இருக்கு. மக்களுக்கு யாருக்கும் பொல்யூஷனால என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நான் சொல்லிக்க விரும்புகிறேன். கோழிப்பண்ணைகள் மூலியமாக அந்த பொல்யூஷன் பார்த்தீங்கன்னா துர்நாற்றம், நீர் மாசுபாடு, நில மாசுபாடு மூன்றுமே அடையுது. தொடர்ந்து நாங்கள் புகார் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதே கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இப்போ மினி பஸ்லாம் இயங்கிட்டு இருந்தது. இப்போ இந்த பகுதியில் மினி பஸ் இயங்கிறதே இல்லை. போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்படுகிறது. கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துக்கு 5-6 மினி பஸ்கள் இயங்கி கொண்டு இருந்தது. இப்பொழுது முற்றிலுமாக இயங்கவில்லை. இந்த மக்களுக்கு போக்குவரத்துக்காக இதை இந்த குறையை நிகழ்த்தி செய்யணும்னு கேட்டுக்கிறேன்.